Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NTA அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. NTA அவங்களோட வெப்சைட்ல என்டையர் கண்ட்ரி அண்ட் சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் நீட் யூஜி 2024ஓட ஸ்கோர் அப்லோட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை NTAவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 அண்ட் தென் அதோட சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து சீட் மேட்ரிக்ஸ் 7.5%. இன்னும் டைப் ஆஃப் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து 36 இருக்குது. அது வந்து நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். இதே ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 99 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 84 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 11 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 64 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 48 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 9 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 3 சீட் அவைலபிளாக இருக்குது. டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 318 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இஎஸ்ஐ கேகே நகர் ஒரு ஹாஸ்பிட்டல். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் ஒரு 2 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் ஒரு 2 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் ஒரு 2 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து டோட்டல் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 7 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இதில் வந்து ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா ஒரு 45 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 38 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 5 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 28 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 21 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 5 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 2 சீட் அவைலபிளாக இருக்குது. இதே டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 144 சீட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 5 சீட் அவைலபிளாக இருக்குது. இதே வந்து எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 4 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் ஒரு 3 சீட் அவைலபிளாக இருக்குது. இதே டோட்டல் சீட்ஸ் வந்து ஒரு 17 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே ஓசியில் மொத்தம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 151 சீட் இருக்குது. இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 129 சீட் இருக்குது. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 16 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் ஒரு 98 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் ஒரு 73 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு 14 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு 5 சீட் இருக்குது. ஓவரால் டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 486 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 7.5% ரிசர்வேஷன் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா 6th standard to 12th standard வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். அதாவது கேட்டகரி வைஸ் நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். 2022ல் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, இதே 2023ல் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதே ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2022ல் 347 கட் ஆஃப் இருந்துச்சு. இதே பிசி கேட்டகரியில் 279 கட் ஆஃப் இருந்துச்சு. இதே 223ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 96 சீட் இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 375 சீட் இதாக இருக்குது. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 261 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. இதே வந்து 2023ல் 86 மார்க் அதிகமாகி 347 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 295 கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. இதே வந்து ஒரு 90 மார்க் ஆட் ஆகி 385 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. அண்ட் இதே வந்து எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2022ல் 295 கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. இதே வந்து 2023ல் 90 மார்க் அதிகமாகி 385 கட் ஆஃப்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதே வந்து எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 255 கட் ஆஃப் இருந்துச்சு. இதே 2023ல் 92 மார்க் அதிகமாகி டோட்டலாக 347 கட் ஆஃப் மார்க் வந்துச்சு. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 258 கட் ஆஃப் மார்க்
வந்திருக்கு. 2023ல பார்த்தோம்னா ஒரு 89 மார்க் அதிகமாகி மொத்தம் 347 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 281 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே 2023ல 66 மார்க் இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 347 கட் ஆஃபாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே வந்து 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் 2024ம் ஆஃப்டர் என்டிஏ ரிசல்ட்ஸும் நம்ம பார்த்துடலாம். இதே ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 500+ இருக்கணும் கட் ஆஃப். அண்ட் இதே வந்து ஆஃப்டர் என்டிஏஸ் ரிசல்ட் வந்து 550. அண்ட் பிசி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம்னா 471 கட் ஆஃப். இதே ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் வந்து 520. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 433 கட் ஆஃப். இதே ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் வந்து 505. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 475 கட் ஆஃப் மார்க். அண்ட் இதே வந்து ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் 525+. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 439 கட் ஆஃப். இதே ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் வந்து 490. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 436 கட் ஆஃப். அண்ட் ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் வந்து 450. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 413 கட் ஆஃப் மார்க். அண்ட் இதுவே ஆஃப்டர் என்டிஎஸ் ரிசல்ட் வந்து 430+ இருக்கணும். அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து மோஸ்ட் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான் நம்ம பார்க்கலாம். இதே வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் 2023ல எவ்வளோ இருந்துச்சு, கட் ஆஃப் மார்க் வந்து 2024ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 402 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. இதே கட் ஆஃப் வந்து 2024ல 550 மார்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 357 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. இதே வந்து 2024ல 510 கட் ஆஃப் மார்க் இருக்குது. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 345 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு 2023ல. இதே கட் ஆஃப் மார்க் 2024ல 500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்காக 2023ல 368 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. இது 2024ல 515 கட் ஆஃப் மார்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்காக 337 இருந்துச்சு. இதே கட் ஆஃப் மார்க்காக 2024ல பார்த்தோம்னா 485 கட் ஆஃப் மார்க் வருது. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023 கட் ஆஃப் மார்க்காக 340 இருந்துச்சு. இப்போது கட் ஆஃப் மார்க்காக 2024ல 445 மார்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல கட் ஆஃப் மார்க்காக 328 இருந்துச்சு. அண்ட் இதுவே கட் ஆஃப் மார்க்காக 2024ல 410 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்ஸ்.